தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சார் இந்த சினாரியோ தான் இருக்குதா வந்திருக்கணும் இல்லையா சார்? இந்த நேரம் பேசிக்கான விஷயங்கள் சொல்லுங்கள். அதாவது எடப்பாடியார் ஒரு திராவிட இயக்க ஆளுமையாக இருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டது நம்மளை தான் இருக்கும், சரியா? ஆனால் ஒரு 2 எக்ஸாம்பிள். ஒன்று, அவர் பிரதமர் மோடி தலைமையிலான கூட்டத்தில் பெரியார் படம் கீழே இறக்கி தரையில் போட்டு மிதிக்கிறாங்க, நம்பர் 1. இப்போது நடந்த பிரச்சாரத்தில் அங்கே வந்து அம்மையார் ஜெயலலிதா படமோ எம்ஜிஆர் படமோ இல்லாமல் மோடி படம் இருக்குது, சரியா? இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். எந்த ஐடியாலஜி இன்னொரு விஷயம் சொல்றேன். மிக கடுமையாக விமர்சிச்சவர் தான் சார் பிரேமலதா. நான் அதுக்கு அடுத்தது வரேன். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். ஒரு தேர்தலாக இருந்தாலும் ஒரு விளையாட்டு போட்டியாக இருந்தாலும் வின்னிங் எட்ஜுன்னு ஒன்று இருக்குது, சரியா? அதாவது அந்த ஸ்பிரிட் இருக்கு இல்லையா, யார் ஜெயிக்க போகிறாங்க, அந்த ட்ரெண்ட் செட்டிங், அப்படி ஒரு மொமெண்ட் இன்றைக்கு வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய பிரமுகராக ஒரு டேட்டா பேஸ்ட் பிரச்சாரகராக இருக்கக்கூடியவர் நடிகை கஸ்தூரி. அவங்க இன்றைக்கி சொல்லியிருக்கிறாங்க, என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? இந்த தேர்தலில் திமுகவை வீழ்த்துவது சாத்தியமில்லை, 2வது இடத்துக்கு தான் போட்டியே அப்படின்னு டிக்ளேர் பண்றாங்க. கஸ்தூரி எத்தனை தேர்தல்ல சார் ஜெயிச்சிருக்காங்க? கஸ்தூரி சொல்றது பூரா தெய்வ வாக்கு. அவங்க அமைச்சர் இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, இட் இஸ் கிடையாது சார். பிகே இந்தியாவுக்கான எலெக்ஷனே தீர்மானித்த ஒருவர்னு சொன்னாரு. பீகார்ல அவர் எங்க இருந்தாரு தெரியும். பிகேவுக்கே இந்த நிலைமைனா கஸ்தூரியோட நிலைமை என்ன சார் சொல்லுவீங்க? எதனால வாக்கு எடுத்தாரு? இல்ல, எதனால சொல்றேன்னு சொன்னா, இன்றைக்கு நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க, 2 நாளைக்கு முன்னாடி வர ஆரம்பிச்சாரு அவர் டிலேன்னு சொல்லி. ஆனால் இன்னும் 2 நாட்களில் 2ஆம் தேதி தேர்தல் அறிக்கை வருது, அன்றைக்கே பிரச்சாரம் தொடங்குது. சிஎம் முதல்வர் ஸ்டாலினுடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் சொன்னால் ஒரு 3 விஷயங்கள் சொல்கிறேன். அவர் வந்து இதை எப்படி ஸ்ட்ராட்டஜிக்கலாக எதுக்கு போகிறாருன்னா, நம்பர் 1 ஐடியாலஜிக்கல் லீடர்ஷிப் அவர் தான், சான்ஸே இல்லை, சரியா? சமூக நீதி சமத்துவங்கிறதுல டிக்ளேர் பண்ணி நிற்கிறாரு. அவருக்கு ஈக்குவலாக எடப்பாடியாரோ விஜயோ இல்லை, களத்திலே இல்லை, நம்பர் 1. 2வது, அவர் ஆல்ரெடி சாதிச்சிருக்கிறார். ஏகப்பட்ட திட்டங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் சேர்ந்துருக்கு. இன்னைக்கு எடப்பாடியார் 2000 ரூபான்னு சொல்கிறாரு, ஆனால் ஒரு கட்டத்தில் அது சாத்தியமே இல்லை, ஒரு 1000 சொன்னப்போ அது சாத்தியமே இல்லைன்னு சொன்னார். அது மீறி சாதிச்சு காட்டியிருக்கிறார். 2 புள்ளி மட்டும் முதல்ல விவாதிக்க. 1, இது வந்து கொள்கை கூட்டணின்னு சொல்றீங்க இல்லைங்க சார்? தேமுதிக உள்ள வந்ததுக்கு பிறகு இது கொள்கை கூட்டணியாக உறுதிப்படுத்தப்படுமா? 1. 2வது விஷயம், நீட் விவகாரத்தில் 7.5% ரிசர்வேஷனை 10% மாற்றுவேன்றார் சார். அது ஒரு மாநில அரசால் முடியும்ன்றது தெரியும், ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் செய்யல. அந்த வாக்குறுதி இருக்கு இல்லையா, 7.5% கொண்டு வந்துட்டாரு, அடுத்து 10% கொண்டு வருவான் நம்பிக்கை அவங்க மேல வரும் இல்லையா? இந்த இடத்துட்ட ஸ்டாலின் முதலமைச்சரை விட எதிர்க்கட்சி தலைவராக இபிஎஸ் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை தானே சார் நம்புவாங்க? அதாவது 7.5 கொண்டு வரணும்னு எடப்பாடியார் முதல்ல சொன்னாரு. பட் அதை அச்சீவ் பண்ணது ரியலா திமுகவுடைய போராட்டம் தான். இல்ல சார், அவன் அனௌன்ஸ் பண்ணிட்டார் சார். அவருடைய ஆட்சியில அனௌன்ஸ் பண்ணி அரசு பள்ளியில படிச்சவங்க போயிட்டாங்க, நெட் ரிசல்ட்ட பாத்துட்டாங்க முன்னாடி. அது ஒரு தொடர்ச்சியான சட்ட போராட்டத்தின் மூலம் சாதிச்சது திமுக, சரியா? அது இன்னவரை நடக்கல. போராட்டத்துக்கும் நீட்டுக்கும் சம்பந்தமே இல்ல சார். நீட் இல்ல சார். 10.7 ரிசர்வேஷன் இல்ல சார், 7.5%. ஆமா, 7.5 ரிசர்வேஷன் இபிஎஸ் ஆல கொண்டு வந்ததுன்னு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க சார். உண்மைதான். அது ஒரு நல்ல விஷயம் தான். அரசாங்கம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான் இதை நடைமுறைப்படுத்த இல்ல. சமூக நீதி விஷயத்துல இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இப்போ ஜெயலலிதா அம்மையார் 69% அச்சீவ் பண்ணாங்கன்னா முதல்ல வரவேற்கிறது நாம் தான். பட் அதுல பலவீனம் இருக்கு, தோற்கடிக்கப்படக்கூடிய சிச்சுவேஷன்ல அங்கதான் ஒரு கேள்வி. ஒரே ஒரு சாதாரணமான பாயிண்ட் வச்சுங்க சார். நீட் வேண்டுமா வேண்டாமான்ற டிஸ்கஷன் தாண்டி நீட் மூலமாக எவ்வளவு பேர் உள்ள போறாங்கன்ற இடத்த நோக்கி நம்ம நகர்ந்துட்டோம். இப்போ 7.5% அவர் கொடுக்கும் பொழுது 5 பேர் உள்ள போயிருக்கிறாங்கன்னோ 10% நான் கொண்டு வந்தேன்னா 8 பேர் உள்ள போவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை காமிக்கிறார் இல்லையா? இந்த இடத்த 10% கொண்டு வந்திருக்கலாம். திமுக நீட்டையும் விளக்கல, ரிசர்வேஷனையும் கூட்டி கொடுக்கல அப்படின்றப்போ அதிருப்தி அதிகமாகும் இல்லையா சார்? நான் என்ன சொல்றேன், 2 கட்சிகளும் போட்டி போட்டு சமூக நீதி விஷயத்தை சாதிக்கட்டும், அதை வரவேற்போம், கைதட்டி வரவேற்போம். அது எடப்பாடியார் சாதிச்சாலும் சரி, முக ஸ்டாலின் சாதிச்சாலும் சரி, அந்த பார்வையோடு பாருங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல நம்பர் 1 இருக்கிற முதல்வர் ஸ்டாலின். நான் சொல்றேன், இன்றைக்கு எடப்பாடியார் சொல்றாரு $1 trillion சொல்றாரு. இதை ஸ்டாலின் எப்போ சொன்னாரு?
2021 ஆட்சி பொறுப்பேற்று அடுத்த 2 மாசத்துல டிக்ளேர் பண்றாரு. சார், 1/4 ட்ரில்லியனை அரை ட்ரில்லியனா மாத்தினாரு. 1 trillion தெரிஞ்சுக்கோங்க. okay சார். இல்ல 1/4 கடன் தொகை ட்ரில்லியன் எவ்வளோன்னு கேட்பாங்கல்ல. அச்சீவ் பண்ணி காட்டியிருக்காருங்க. 1/4 ட்ரில்லியன் அரை ட்ரில்லியன் ஆக்கியிருக்காரு. இப்போ அரை ட்ரில்லியன் 1 ட்ரில்லியன் பெரிய விஷயமே இல்லை. எடப்பாடியாருக்கு அந்த ரீதியில அதாவது பொருளாதார ரீதியான ஒரு டார்கெட் இன்டெலெக்சுவலா பாக்குறோம் சார். ரூட் லெவல்ல ஓட்டு போடுறவங்க ரொம்ப சாதாரணமானவங்க சார். இவர் முதலமைச்சராக வந்தா எனக்கு என்ன நடக்கும் நினைப்பாங்க. நான் சொல்றேன். ஒண்ணும் இல்லைங்க சார், ஒரே ஒரு விஷயம், அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஃப்ரிட்ஜ் கொடுப்போன்றாங்க, மாணவர்களுக்கான கல்வி கடன் ரத்துன்றாங்க. இப்ப இந்த 2 விஷயத்தையும் எப்படி பார்ப்பாங்க? நகைக்கடன் ரத்துன்னு சொன்னவங்க செய்யல, இவங்க ரத்துன்னு சொல்றாங்க. அப்ப நம்பலான்ற ஒரு இடத்துக்கு தானே வருவாங்க. மகளிர் உரிமை தொகையை உயர்த்தி கொடுப்பாங்கன்னா இவங்கள தானே நம்புவாங்க. மகளிர் உரிமை தொகைங்கிற விஷயமே எப்போ வந்துச்சு? 2021 தான் வந்துச்சு. சரியா? கமலஹாசன் தான் இதனுடைய father of this idea, not DMK. கமல்ஹாசன் மட்டும் இல்ல, DMK. கமல்ஹாசன் மட்டும் இல்ல, கமலஹாசனுக்கு சீட் இல்ல. நிறைய பெண்ணுரிமை இயக்கங்கள் சொன்னாங்க. இல்ல எதனால சார், கமலஹாசன் தான் தேர்தல் அறிக்கையில கமல்ஹாசன் 750 ரூபாய் சொன்னாரு. ஏங்க, அவர் சொன்னாரு உண்மை. அதுக்கு முன்னாடி பெண்ணுரிமை இயக்கங்கள் முன்வைக்குது. எதனால? பேசிக்கா புரிஞ்சுக்கோங்க, பெண்கள் எல்லா வீடுகளையும் பெண்கள் தான் அந்த கஷ்டமான வேலை செய்கிறாங்க. ஊதியம் இல்லாத ஒரு வேலை செய்கிறாங்க. அது லெனின் சொல்லுவார், அது இடுப்பொடிக்கிற வேலை, கற்றுக்கொள்ள எதுவுமே இல்லாத ஒரு வேலை. அவ்வளோ கஷ்டமான வேலை செய்கிறாங்க, ஊதியம் இல்லை. ஊதியம் வேண்டும் என்று மகளிர் இயக்கங்கள் சொன்னாங்க. கமல்ஹாசன் சொன்னாரு, அதை அச்சீவ் பண்ணார். சரியா? அது சாத்தியமே இல்லைன்னு இது எல்லாமே விட்டுறலாம் சார். நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ ஒண்ணும் இல்லைங்க சார், தேர்தல் அறிக்கை வெளியிட்டாரு, கூட்டணிகளுக்கான தொகுதியை பங்கிட்டு செஞ்சுட்டாரு, யார் யார் கேண்டிடேட்டா வருவாங்கன்றத கூட ஃபைனல் பண்ணிட்டாரு. எல்லாத்துலயும் ரேஸ்ல முன்னாடி வந்துட்டாருன்னா இன்னமும் திமுகவுக்குள்ள அந்த குழப்பம்ன்றது எளிய மக்களுக்கு, சாமானிய மக்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்கும்? எந்த மெசேஜ் இருக்காரு இவங்க ஆக்டிவா இல்லையன்ற பார்வை தானே சார் வரும். அப்படி இல்லை 2 நாட்களில் முடிவாத 2ஆம் தேதி தேர்தல் அறிக்கை வருது. உண்மையிலே அது ஒரு கதாநாயகனாக இருக்க போகுது. என்னென்ன அறிவிப்புகள்னு இப்போ சொல்ல முடியாது. பட் ரியலாக 2006 தேர்தலில் 2006 தேர்தலில் கதாநாயகன் தேர்தல் அறிக்கைன்னு சொல்லி முன்னாள் மத்திய அமைச்சர் நிதியமைச்சர் சிதம்பரம் சொன்னார். அதே தான் இப்போவும் இருக்கும். அத்தகைய அறிவிப்புகள் இருக்கும். அது வெறும் அறிவிப்புகளா இருக்காது. அங்கதான் ஒரு வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்கதான் ஒரு நுட்பமான அரசியல். அதுதாங்க, எது சாத்தியம் இல்லைன்னு சொன்னாங்களோ அதை சாதிச்சு காட்டியிருக்காங்க. திமுகவுல 2 முறை வெற்றி பெற்றதுன்றது சமீப காலங்களாக இல்லவே இல்லை. ஒரே ஒரு தடவை தான் 2 முறை வந்திருக்கிறாங்க. அதை தாண்டி இல்லை. இப்ப இந்த இடத்தை நீங்க உறுதிப்படுத்தணும்னா கூட்டணி வலுவா இருக்கணும். 10 இடங்களை தேமுதிக கொடுத்துட்டு அல்லது தொகுதியை குறைச்சு கொடுக்கிறது மூலமாக எப்படி அதை சாத்தியப்படுத்துவீங்க? அது எல்லாருடைய பார்வை வேறு. தோழர் திருமா ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். தேமுதிகவுக்கு அதிகம் கொடுப்பது தவறே இல்லைங்கிற எதனாலன்னு சொன்னார். அவங்க ஒரு ஒயிட் பேஸ் பார்ட்டி. அது மட்டும் இல்லை, கேப்டன் விஜயகாந்துக்கு ஒரு இமேஜ் இருக்குது. அதை தாண்டி தேர்தலில் நிறைய இடங்களை தீர்மானிக்கிறது 2000-3000 ஓட்டு. அதில் ஒரு வின்னிங் ஃபோர்ஸாக இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்களை வச்சு அவங்களுக்கு கூடுதல் தருதல் எங்களுக்கு எனக்கு கூட சொல்லுங்களேன். தேமுதிகவுடைய வாக்கு வங்கி கடந்த தேர்தலில் எவ்வளோ, அதை எவ்வளோ உங்களுக்கு கொடுத்துரும், அதை எப்படி வெற்றியை கொடுத்துரும், அது மட்டும் சொல்லுங்களேன் சார். அதாவது நீங்கள் இப்போ அடுத்தடுத்த தேர்தல்கள் அவங்களுடைய கூட்டணி குழப்பங்களால் அதனுடைய பெர்சன்டேஜ் குறைந்தது உண்மை. அதைத்தான் திருமா விளக்கியிருக்கிறாரு. வெறும் அந்த பெர்சன்டேஜ் வச்சு பார்க்காதீங்க. அது பெர்சன்டேஜ் ரொம்ப முக்கியம் இல்லைங்க சார். அது இல்ல சார், தேமுதிகவோட வாக்கு வங்கி எவ்வளவு சார்? சார் இதுல 0.4 தான் சார். 0.4. அதுக்கப்புறம் அதுதான் 2021ல 60 தொகுதியில நிக்கறாங்க சார். அதுல 2 பாயிண்ட் சம்திங். இல்ல 60 தொகுதி நின்னு 2,157,000 வாக்கு. 2021ல 0.43% சட்டமன்றத்துல. அது கரெக்ட் சார். இப்போ வெறும் பாயிண்ட் வச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சியை எடுத்துட்டு வந்து அதுல தான் சார் வித்தியாசம் இருக்கு. 10 தொகுதியை கொடுத்தீங்கன்னா அதிமுக ரொம்ப ஈஸியா டிக் பண்ணிட்டு ஜெயிச்சிட்டு போய்டுவாங்க. முந்தைய தேர்தல்கள் அலையன்ஸ்ல ஏற்பட்ட குழப்பங்கள் அவங்களுடைய பெர்சன்டேஜ் குறைச்சது ஒழிய அந்த வெறும் வாக்கு எண்ணிக்கை பெர்சன்டேஜ் வச்சு பார்க்காதீங்க. அவங்களுக்கு ஓவரால் தமிழ்நாடு முழுக்க 45% பார்க்க கூடாது. இல்லை சார், இதில் என்ன இருக்குது நீங்கள் பார்க்கணும்னா 4ஆம் தேதி ரிசல்ட் வரும்போது இப்போ நான் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் அதான் சொல்கிறேன் உங்களுக்கு. 2 செக்டர் சார், அதாவது நீலகிரியில் ஆரம்பித்து ஈரோடு வர சார் அந்த பெல்ட். அதில் அதிமுக 21ல் கிட்டத்தட்ட 21 சீட்டு ஜெயிச்சிருக்கு சார். நல்லா புரிஞ்சுங்க, 21 சீட்டு செய்யிருக்கு. அதில் தேமுதிக விஜய், இவர் நம்ம பேரனா இப்போ முன்னாள் அமைச்சர் நம்ம செந்தில் பாலாஜி, செங்கோட்டையன், இவங்களால 10 சீட்டு குறைய போகுது சார். யாருக்கு சார்? 21 ஜெயிச்ச சீட்டுல ஏடிஎம்கேக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் எப்போ இவங்களோட குறைய போகுதுன்னு சொல்றீங்க? 26ல. எதனால? அதுதான் தேமுதிகவோட வேலை முக்கியமானது. அவங்களும் பங்கு பெறாங்க.
இந்த நான் சொல்கிறது விஜய் மட்டும் இல்லை, தேமுதிகவும் பங்கு பெறுது. அதே மாதிரி தருமபுரியில் ஆரம்பித்து ஈரோடு, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திண்டிவனம். இப்போ எப்படி சார் இது குறையும்? இப்போ செந்தில் பாலாஜியால குறைய போகுதுன்னு சொல்றீங்கல்ல, இப்போ எப்படி குறையும் செந்தில் பாலாஜி? இந்த 26 சார் 21 சீட் இப்போ இதில் ஜெயிச்சது ஏறு சார். இப்போ 2021ல இல்லைங்க சார், 2021ல செந்தில் பாலாஜி எங்க இருந்தாரு சார்? அதை விட்டுருங்க சார். இல்லை சார், அப்போ அதை சொல்லணும் சார். செந்தில் பாலாஜி ஒரு கிளைமா வைக்கிறீங்கன்னா 2021ல செந்தில் பாலாஜி சார் விஜய் கிளைமா வைக்கிறேன், அதை ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க கேள்வி? விஜய் வைக்கலாம் சார், செந்தில் பாலாஜியால குறைய போகுதுன்னு சொல்றீங்களா? சில தொகுதிகள் சொல்றீங்க. ஏடிஎம்கேக்கு ஸ்பெசிஃபிக்கா எப்படி சொல்றீங்க? அது மட்டும் எப்படி அதிமுகவுக்கு மட்டும் திமுக குறையாதோ? ஆமாங்க சார். 2001ல இல்லைங்க சார், ஒரு நிமிஷம். 2001ல செந்தில் பாலாஜி திமுகவுல தானே இருந்தாரு. அப்போ கள்ளக்குறிச்சி தொடங்கி கோயம்புத்தூர் வர அதிமுக தானே சார் ஜெயிக்கிறாங்க. சில இடங்கள்ல தானே சார் திமுக எல்லாத்துக்கும் தான் கொண்டு வரலாம் சார். அதுதான் உண்மையான ஜனநாயகம். தேமுதிகல மட்டும் போகும்னா இது ஏன் இந்த தீய உள்நோக்கம் சார்? 66 சீட்டுல 30 சீட்டு குறையறதுக்கான காரணத்தை சொல்றேன் சார். அதுக்கு தேமுதிக ஒரு பங்கு வைக்குதுங்கறத மட்டும் வச்சுக்கோங்க. தேமுதிக என்பது ஒரு அடிஷன் ஃபேக்டர். தேமுதிக என்பது ஒரு அடிஷன் ஃபேக்டர். அது வந்து அவசியமா இருக்குங்கறத திரும்ப விளக்கியிருக்காங்க. எந்த புள்ளியில அவசியமா மாறுதுன்ற கட்டாயம் யாருமே கூட்டணி நிறைய தொகுதிகளில் 2021ல தேமுதிகவை யாரும் கூட்டணி கூப்பிடல. நிறைய தொகுதிகளில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது 1000, 2000, 3500 ஓட்டு. அதுல கட்டாயம் இது ஒரு ஃபேக்டர் அப்படிங்கறத அசஸ் பண்ணி தான் சேர்க்கறாங்க. கேப்டன் இருந்தபோது இல்ல இப்போ தேமுதிகவை உள்ளார கொண்டு வரனால இவங்களுக்கு கிடைக்கிற வாக்கை விட வெளியே போற வாக்கு ஜாஸ்தி. டிஎம்டிகே வந்து அடிஷனல் ஃபேக்டர் இல்ல, இட் இஸ் a diluting factor. அந்த டிஎம்டிகே விளக்கமா சொல்றேன். திரும்ப வந்து பெருந்தன்மையோட இந்த விஷயத்துல பாருங்க. எங்களை விட நம்ம பேசிக்கலாம் சார். சார் ரொம்ப எளிமையான கேள்வி சார். 2021ல அமமுக யாரும் கூட்டணி இல்லைன்னு சொல்றதுனால தான் அமமுகக்குள்ள போனாங்க. அதாவது 2019 நிலைமை அப்படிதான் இருந்துச்சு. கூட்டணி வழி நடத்துகிறவர் முதல்வர் ஸ்டாலின். அவருக்கு பல்வேறு இன்புட்ஸ் வச்சு தான் பண்றாரு. அதுக்கு மேல நம்ம போய் இதில் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க வேண்டியதில்லை. என்னை பொறுத்தவரை அவர் வந்து 2011 தேர்தல் 16 தேர்தலில் பட்ட ஒரு படு தோல்விகள் என வலி மிகுந்த தோல்விகள் வந்து கற்றுக்கிட்டாரு. தமிழ்நாட்டு தேர்தல் என்பது பேசிக்கலி அரித்மேட்டிக், கூட்டல் கணக்கு தான். இதில் ஒன்றை கூட விட்டுறக்கூடாது. எவ்வளோ முடியுமோ உள்ளே கொண்டு வரணும். இதில் இங்கே அங்கே அதான் சார் ஒரு கேள்வி. 2021ல் ஏறக்குறைய ஒரு 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியின் மீதான அதிருப்தி இருந்துச்சு. அதை தாண்டியே 75% கொண்டு வந்திருக்கிறாங்க. 75 சீட்டு உள்ள கொண்டு வந்திருக்குது அதிமுக கூட்டணி. 2026ல் எப்படி அதை சாத்தியப்படுத்துவாங்க? இன்னும் தேர்தல் அறிக்கை வெடி இல்ல, இன்னும் வேட்பாளர் லிஸ்ட் வெடி இல்ல, இன்னும் கூட்டணி கட்சிகளுக்கு 2 நாள் தாமதத்தை பற்றி பேசுறீங்க. எதுலயுமே செய்யலையே சார். 2 நாள் தாமதத்தை பற்றி பேசுறீங்க. கட்டாயம் 2ஆம் தேதி வருது, தேர்தல் அறிக்கையும் வருது. அன்றைக்கே பிரச்சாரமும் ஏற்கனவே பிரச்சாரம் பெரிய அளவில் போயிட்டு இருக்கு. எத்தனை மாநாடுகள் எவ்வளோ நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, வேற எந்த கட்சிக்கும் இல்லாத அளவு ஸ்டார் ஸ்பீக்கர்ஸ் இங்கே தான் இருக்கிறாங்க. 200 பேரை இறக்கி விட்டு அடிக்க போறாங்க. அது மட்டும் இல்லை, சமூக ஊடகத்தில் உண்மையிலே அறிவார்ந்த உரையாடல்ங்கிறது இவங்களால தான் முடியும். இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்ஸ். இதை தாண்டி நான் சொல்கிறேன், இந்த கூட்டணி ஒரு கொள்கை கூட்டணி. அந்த பக்கம் அப்படி இல்லை. நண்பர் சூர்யா சேவியர் ஒரு அழகான ட்வீட் போட்டிருந்தார். என்ன சொல்லியிருந்தான்னா, எடப்பாடியார் வந்து வண்டியோட டிரைவர் சீட்டில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறாரு. ஏன்னா அது வந்து டிரைவிங் வீல் அவர்கிட்ட இருக்குது, ஆனால் கிளச்சு வந்து அன்புமணிகிட்ட இருக்குது. ஏன்னா இது பிரேக் வந்து அமித்ஷாட்ட இருக்குது, ஆக்சிலேட்டரு டிடிவிட்ட இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு கூட்டணி இந்த லோகத்திலே பார்த்தது இல்லைன்ற மாதிரி போட்டிருந்தார். இது ஒரு யதார்த்தம். ஏன்னா 100% டெல்லிக்கு அவர் போகிறாங்க, பெரிய விஷயம் இல்லைங்க. கொள்கை ரீதியாக என்ன சார்? டெல்லிக்கு போலாம் சார். கொள்கை நான் இப்ப கூட சொல்றேன் சார், உங்களுக்கு தெரியாது. டெல்லிக்கு போய் எளிமையான சார் 4 தடவை போலாம் சார். 4 தடவை போயிட்டு பாஜகவுக்கு 60 தொகுதி கொடுத்தாருன்னா நீங்க சொல்றது லாஜிக்கா? ஏங்க நான் சொல்றது தொகுதியில மட்டும் சொல்லல, கொள்கை என்ன அதை டிக்டேட் பண்ண முடியுதா? பெரியார் படத்தை கீழே இறக்காதன்னு சொல்ல முடியுதா? ஏன்னா எம்ஜிஆர் படத்தை ஜெயலலிதா படத்தை வைக்கணும் கார்ல அப்படின்னு சொல்ல முடியுதா? அவரால் டிக்டேட் பண்ணக்கூடிய இடத்துல அவர் இல்லை. அங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்க வேண்டிய நிலையில இருக்கிறார். டெல்லி போறாரோ இல்லை சென்னையிலே முடிவு பண்றாரோ, ஆனா கொள்கை ரீதியா மிகப்பெரிய அளவில் நீர்த்து போகப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் இல்லை. இப்போ ஐயா திருப்பி 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 கொள்கை கொள்கை கொள்கைன்னு இருக்காரு. கொள்கைங்கிறது வந்து திமுகவினுடைய கொள்கை சமூக நீதி. அப்போ அந்த சமூக நீதிங்கிறது ஒரே வீட்டில் இருந்து சீஃப் மினிஸ்டரும் வராரு, டெப்டி சிஎம்மும் வராரு, இதுதான் சமூக நீதி கொள்கையா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும். நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் சுற்றி இருக்கிற மாவட்டத்தில் பூரா எடுக்குது. பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஜனதாதள் யுனைடெட் வந்து பீகாரில் எடுக்குது. நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டேன்னு உட்காந்துட்டு இருக்கிறீங்க, சர்வேவே எடுக்க மாட்டேங்கிறீங்க. எங்கே இருக்குது உங்களுடைய கொள்கை? ஆணவ படுகொலைக்கு வந்து தடுப்பு சட்டம் போடுங்கன்னு சொல்லிட்டு எதிர்கட்சியிலிருந்து கூட்டணி கட்சி வரைக்கும் எல்லா கட்சிகளும் போராடுது.
ஆணவ தடுப்புக்கு இருக்கு. அதுக்கு எங்க இருக்குது சமத்துவம்? அடுத்தது பெரியாரை பத்தி ரொம்ப கன்சர்ன்டா பேசினார் ஐயா. இப்ப இளம் பெரியார் யாரு தெரியுமா தமிழ்நாட்டுல? ஐயா உதயநிதி ஸ்டாலின் இளம் பெரியார். இவர் வந்து பெரியார் நாடு முழுவதும் சாமியார்கள் வந்து அவர் தலைக்கு விலை வைக்கிறாங்க. ஐயா பெரியார கூட வந்து அவர் இளம் பெரியார்னு சொல்றது இதை விட அசிங்கப்படுத்த முடியுமா? பெரியார் நாடு முழுவதும் யாரோ பெரியார அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு பேசுறாருல, இளம் பெரியார்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாங்க. ராஜராஜ சோழன் இப்ப ஆள்றவரு, வருங்காலத்தில் ஆள போற ராஜேந்திர சோழன், இதெல்லாம் தான் உங்களுடைய கொள்கையா? திமுக கொள்கையா? என்ன கொள்கை இருக்குதாங்க? திமுக கொள்கை கூட்டணியா இருந்தா 2019 சிபிஐக்கு 15 கோடி ரூபாய் கொடுத்தீங்க, சிபிஎம்க்கு 10 கோடி ரூபாய் கொடுத்தீங்க, கொங்கு நாடு ஈஸ்வரனுக்கு 15 கோடி ரூபாய் எடுத்து கொடுத்தீங்க. எங்க இருக்கு உங்களுடைய கொள்கை கூட்டணி? கொள்கை கம்ப்ளீட்டா நீத்து போயிருக்குது திமுக. ஒரே ஒரு கேள்விங்க, சமூக நீதி பற்றி உதயநிதிக்கு என்ன தெரியும்னு சொல்றாரு. அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், இந்தியாவை குலுக்கிச்சா இல்லையா? இந்தியாவே உலுக்கிச்சா இல்லையா? அவர் டெங்கு போல மலேரியா போல ஒழிக்கப்பட வேண்டிய சனாதனம் சொன்னாரா இல்லையா? அதை இன்றைக்கு எடப்பாடியார பேச சொல்லுங்க. நானும் அவர் ஆதரிக்கிறேன். அவர் இதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இஸ்லாம் மதத்தையோ கிறிஸ்டியன் மதத்தையோ எடுத்து பேசிடுவாரா ஐயா? அவரு நான் ஐ அம் a proud Christian சொன்னார்ல உதயநிதி ஸ்டாலின். அப்ப எங்க போச்சு உங்களுடைய பெரியாரிய கொள்கை? மூடப்பழக்கங்கள் அதெல்லாம் பேசிருக்காங்களா? அதெல்லாம் கிறிஸ்டியானிட்டில இருக்கக்கூடிய மூடப்பழக்கத்தை பேசிருக்காங்களா? நான் பெருமை வாய்ந்த கிறிஸ்டியன்னாரு உதயநிதி ஸ்டாலின். இதான் பெரியாருடைய கொள்கை. எங்க இருக்குது கொள்கை? அப்ப கொள்கைன்னு தயவு செய்து பேசாதீங்க. சொல்லுங்க சார். கொள்கைன்னு பேசித்தான் இவ்வளவு சாதனைகள் செய்யப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் நிகழ்த்தப்பட்ட சாதனைகளுக்கு அளவே இல்லை கடந்த 5 ஆண்டுகளில். இதுக்கு எல்லாம் பேசா இருந்தது கொள்கை தான். கொள்கையே இல்லாம ஒரு சாதனையை சொல்ல பேசலாம். ஒரு சின்ன இறுதி கருத்து ரொம்ப சுருக்கமா. அதான் உண்மையில நான் மீண்டும் சொல்றதுதான், கூட்டணி கணக்கில் மிக மிக தெளிவானவர் இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். ஏன்னா ஒரு சின்ன சேதாரம் கூட வந்துடக்கூடாது அப்படின்னு அரவணைச்சு போகிறவர். அது மட்டும் இல்லை, நம்முடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கூட சொன்னார், எங்கள் முதல்வர் எங்கள் கட்சிக்காரங்களை கூட குறை வைப்பார், கூட்டணி கட்சிகளுக்கு குறை வைக்க மாட்டார். இவ்வளோ அதிகபட்ச கட்சிகளை உள்ளே கொண்டு வரும்போது சின்ன சின்ன குறைவு தவிர்க்க முடியாதது, ஆனாலும் எல்லாரையும் திருப்திப்படுத்தி விட்டாருங்கிறதான் உண்மை. நன்றி சார்.